ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், க்ளோட் டிசைன் எந்த அளவு தூரத்துக்கு ஹைப் பண்ணப்பட்டிருக்கின்றது நாங்கள் ஒரு வீடியோவில் பார்த்தோம். அதே நேரத்தில் க்ளோட் டிசைன்ட சில டிஸ்அட்வான்டேஜில் பற்றி பார்த்தோம். அது ஒரு பே வால் கங்கால் இருக்குது. கட்டாயமாக பே பண்ண பேக்கேஜ், அதாவது பிளானில் மட்டும்தான் நீங்கள் க்ளோட் டிசைன்ன்ற டூலை யூஸ் பண்ணலாம். அது இன்னொரு டிராஃப்ட்ன்ற குவாலிட்டியில் தான் இருக்குது. அந்தளவுக்கு ஒரு அவுட்புட் மிகவும் ஒரு ப்ரொஃபஷ்னலான அவுட்புட், அதாவது ப்ரொடக்ஷன் குவாலிட்டிக்கு இன்னும் போதாது என்ற மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பார்த்தோம். அதில் முக்கியமான விஷயம் அது ஒரு பெய்ட் சாஃப்ட்வேர், அதாவது பே பண்ண பேக்கேஜில் பிளானில் மட்டும்தான் அதை யூஸ் பண்ணலான்றது ஒரு பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜ். அடுத்தது அது அதோட இக்கோசிஸ்டம், அதாவது க்ளவுடுன்ற டூலுக்குள்ளுக்கு மட்டும்தான் அதை யூஸ் பண்ணலாம். அது க்ளவுடுன்ற டூலை வச்சு மட்டும்தான் அதை யூஸ் பண்ணலாம்ன்றதெல்லாம் நாங்கள் பார்த்தோம். அந்த டிஸ்அட்வான்டேஜ் எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணக்கூடிய ஒரு புது டூலை பற்றி தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதுதான் ஓப்பன் டிசைன்னு சொல்கிற டூல். இப்போ பெரிய ஒரு பேசப்படுற ஒரு விஷயம். இது ஓப்பன் சோர்ஸ் பேஸ்ட், அதாவது Apache 2 லைசன்ஸை வச்சு க்ரியேட் பண்ணப்பட்ட ஒரு டூல் உண்டு. அதாவது நாங்கள் முந்தி பார்த்துருக்கிறோம் இல்லையா, Gemini 2ன்ற ஒரு டூலை பற்றி நாங்கள் பார்த்தோம் கூகுள்ட. அதுவும் ஒரு ஓப்பன் சோர்ஸ், அதே மாதிரி Apache 2 லைசன்ஸை வச்சு க்ரியேட் பண்ணப்பட்டது உண்டு தான். இதுவும் அது மாதிரியான ஓப்பன் சோர்ஸ் டூல் உண்டு. இதில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு சொன்னால், இது பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட் சொல்லுவாங்க இல்லையா, அதாவது உங்களுக்கு எந்த ஒரு எல்எல்எம் மாடியூலோடையும் உங்களுக்கு இதை கனெக்ட் பண்ணலாம். உதாரணத்துக்கு நீங்கள் ChatGPT தான் யூஸ் பண்ணுறதா இருந்தால் ChatGPTயோட CLIயை உங்களோட லோக்கல் கம்ப்யூட்டரில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி கொண்டீங்கன்னா அதை வச்சு யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி ஜெமினாயோட CLIயை வச்சு உங்களுக்கு அதை இன்ஸ்டால் பண்ணிக்கொண்டு உங்களோட லோக்கல் கம்ப்யூட்டரில் அதை யூஸ் பண்ணலாம். இல்லை க்ளவுட் தான் யூஸ் பண்ணுறதாலும் கூட உங்களுக்கு யூஸ் பண்ணலாம். அது CLI என்னன்னு சொன்னால் அது சொல்கிறது கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்லி அதை கமாண்ட் ப்ராம்ப்டில் தான் இன்ஸ்டால் பண்ணணும். அது சொல்கிறதுக்கு ரொம்பவே ஒரு டெக்னிக்கலான டேர்ம் மாதிரி இருந்தாலும் வெரி ஈஸி அதை இன்ஸ்டால் பண்ணி கொடுறது. நான் அதை எப்படி செய்கிறதுன்றதையும் நான் இந்த வீடியோவில் நான் காட்டுறேன். அதே நேரத்தில் அந்த ஃப்ரீயான அந்த வெர்ஷனை வச்சு எங்களுக்கு யூஸ் பண்ணலாம். அதில் பெய்ட் வெர்ஷன் இருந்துட்டால், அதாவது உங்களுக்கு க்ளவுட் பெய்ட் வெர்ஷனோ அல்லது ChatGPT பெய்ட் வெர்ஷனோ இருந்தால் ChatGPT 2.0 இமேஜஸை யூஸ் பண்ணலாம். அல்லது கூகுள்ட பெய்ட் வெர்ஷன் இருந்தால் உங்களுக்கு நெனோ பனானா 2 பெய்ட் வெர்ஷனில் யூஸ் பண்ணலாம். இதில் யூஸ் பண்ணுறது மூலமாக அற்புதமான டிசைனில் உங்களுக்கு இந்த ஓப்பன் டிசைனில் க்ரியேட் பண்ணலாம். ஓப்பன் டிசைன்ற டூல் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. அதுக்கு நாங்கள் யூஸ் பண்ணக்கூடிய அந்த CLI மாடல் ஃப்ரீ டூலை யூஸ் பண்ண மேலும் உங்களுக்கு அதே நேரத்தில் உங்களுக்கு பெய்ட் வெர்ஷனையும் யூஸ் பண்ணலாம். அதில் கிட்டத்தட்ட 52 வகையான ஸ்டைல்ஸை அவங்க சேர்த்துருக்கிறாங்க. உதாரணத்துக்கு ஆப்பிள்ட ஸ்டைல், ஃபேஸ்புக்ட ஸ்டைல், டெஸ்லாட ஸ்டைல், இந்த மாதிரி பெரிய பெரிய அவங்களோட அந்த டிசைன் அந்த கைடன்ஸில் வச்சு ஸ்டைலில் க்ரியேட் பண்ணியிருக்கிறாங்க. அது இல்லாமல் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. நான் அதெல்லாத்தையும் பற்றி பேசுகிறேன். இந்த மாதிரியான புது விஷயங்கள் உங்களுக்கு பிடிக்குமா இருந்தால் எங்களோட இந்த ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள். அதே போல் இதை நீங்கள் யூடியூப்பில் பார்க்குறதா இருந்தால் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பிக்சல் டு பெர்ஃபெக்ஷன். நாங்கள் இது மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் பார்ப்போம். இப்போ நாங்கள் வீடியோவுக்கு போவோம், போயிட்டு எதை எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். இன்னொரு விஷயம் மறந்துட்டேன், கண்டிப்பாக இதை ஷேர் பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட, உங்களோட சர்க்கிளில் உள்ளவங்களோட கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அது எல்கோரிதத்துக்கு உதவுறதோட இது பிரயோசனப்படக்கூடிய மற்ற நண்பர்களுக்கும் அது பெரிய உதவியாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். நாங்கள் இப்போ வீடியோவுக்கு போவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது தான் ஓப்பன் டிசைன்ட வெப்சைட். ஓப்பன் டிசைன்ட ஹோம் பேஜிலுக்கு நாங்கள் இருக்கிறோம். இப்போ டிசைனிங் இன்டெலிஜென்ஸ் வித் ஸ்கில்ஸ் டேஸ்ட் அண்ட் கோட் அப்படின்னு சொல்லி இவங்க போட்டிருக்கிறாங்க. இவங்களோட கோட் பேஸ் அப்படியே கித்தாப்பில் இருக்குது. உங்களுக்கு தேவையாக இருந்தால் உங்களோட லோக்கல் கம்ப்யூட்டரில் நீங்கள் அதை கித்லேருந்து புல் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளலாம். மேனுவலாக அதை செய்யலாம். அப்படி இல்லைண்டா நீங்கள் இங்கே போய்ட்டு இந்த டவுன்லோடுன்றதுக்கு போனீங்கன்னு சொன்ன அந்த வெப்சைட்டில் இங்கே பாருங்கள், டவுன்லோடுக்கு போனீங்கன்னா இந்த டவுன்லோட் வேர்ஷன்ஸ் வச்சுருக்கிறாங்க. உங்களுக்கு அப்படி டவுன்லோட் பண்ணலாம் போய்ட்டு. அது இல்லாமல் உங்களுக்கு இங்கே கீழே போனீங்கன்னா டவுன்லோட் டெஸ்க்டாப்னு இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், டவுன்லோட் டெஸ்க்டாப்னு இருக்குது. இங்கேயும் அதே தான். இங்கே போனீங்கன்னு சொன்னாக்கா இந்த டெஸ்க்டாப் வெர்ஷனை டவுன்லோட் பண்ணுறதுக்கான இடம் வச்சுருக்கிறாங்க. இங்கே பாருங்கள், இங்கே இதில் macOS அடுத்தது விண்டோஸ் தேவையான உங்களோட பிளாட்ஃபார்முக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம். நான் macOS இந்த வெர்ஷன் தான், சிலிக்கான் வெர்ஷனை டவுன்லோட் பண்ணியிருக்கிறேன், இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறேன். இப்போ அதை ஓப்பன் பண்ணோன்னே எப்படி இருக்குன்ட்டு நாங்கள் பார்ப்போம். அதுக்கு முந்தி சில ஃபீச்சர்களை நான் சொல்லிடுறேன். இதில் முக்கியமான சில ஃபீச்சர்கள் இருக்குது. நான் சொன்னேன், அதாவது டிசைன் சிஸ்டம்ஸ் ஒரு 52 இருக்குது. 52ல் உண்மையில் 72. இங்கே பாருங்கள், இந்த சிஸ்டம்ஸுக்கு போனால் இதில் பார்க்கலாம். இதை கிளிக் பண்ணாலும் திரும்ப கித்தப் அந்த பேஜுக்கு தான் போகும். அது மாதிரி ஏற்கனவே 31 ஸ்கில்ஸை இவங்க ஆட் பண்ணியிருக்கிறாங்க. ஆல்ரெடி ஸ்கில்ஸ் நீங்கள் வேறையாக இன்ஸ்டால் பண்ண வேண்டிய தேவையில்லை. இந்த ஸ்கில் எல்லாம் ஆல்ரெடி இருக்குது. ஓகே,
அது என்னென்ன ஸ்கில் எந்த மாதிரின்றதை நாங்கள் அதை இந்த ஓப்பன் டிசைன் டெஸ்க்டாப் டூலில் பார்ப்போம் நாங்கள் பேப்பில். அது மாதிரி என்னென்ன ஏஜென்ட்ஸ் 12 ஏஜென்ட்ஸை நாங்கள் கனெக்ட் பண்ணலாம். அதாவது நான் சொன்னேன் இல்லையா, சாட் ஜிபிடி அல்லது ஜெமினாய், க்ளோட், இந்த மாதிரியான 12 ஏஜென்ட்ஸை கனெக்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். சரியா? இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இதில் இருக்குது. எப்படி டிசைன் பண்ணுறன்றதை இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் மேலதிகமான தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ளலாம். ஓகே, நாங்கள் இப்போ இதை இன்ஸ்டால் பண்ணியிருக்கிற ஓப்பன் டிசைன்ன்ற ஆப்பை நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இப்போ ஓப்பன் டிசைனை நான் ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். இங்கே பாருங்கள், இதில் போனோடனே ஓப்பன் டிசைன்னு காட்டுது. இதில் இந்த டிசைன்ஸ் எக்ஸாம்பிள்கள் போயிட்டு பார்க்கலாம். உங்களுக்கு பாருங்கள் எவ்வளோ எக்ஸாம்பிள்ஸ் இருக்குதுன்னு சொல்லி. எக்ஸாம்பிள்லேயே போட்டிருக்கோம் நாங்கள் என்ன மாதிரியான அந்த கேட்டகரி சினாரியோவில் அது க்ரியேட் பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த ஈவன் ஓப்பன் டிசைனுன்ற இந்த லேண்டிங் பேஜை கூட அவங்க ஓப்பன் டிசைனில் தான் க்ரியேட் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே பாருங்கள் இந்த லேண்டிங் பேஜை இங்கே பாருங்கள், பார்க்கலாம் எங்களுக்கு எப்படின்னு சொல்லி. இந்த லேண்டிங் பேஜில் இந்த டிசைன் அப்படியே ஓப்பன் டிசைனில் தான் க்ரியேட் பண்ணியிருக்கிறாங்க. பாருங்கள் எவ்வளோ அற்புதமாக இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்போ அதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள். இப்போ உதாரணத்துக்கு இன்னொரு விஷயம் பாருங்கள், இது பாருங்கள், இது பாருங்கள் இந்த இன்டராக்ஷனை பாருங்கள் எப்படின்ட்டு. நான் மவுஸை மூவ் பண்ணும்போது எப்படி இது மாறுதுன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த மாதிரியான ஒரு டேஷ்போர்ட் ஸ்க்ரீன் இது வந்து பில்ட் பண்ணியிருக்கிறாங்க தனியாக ஓப்பன் டிசைனில் தான். சரியா? ஓகே, இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் இவங்களோட எக்ஸாம்பிள்ஸ்லேயே பார்க்கலாம் போய்ட்டு. என்னென்ன டிசைன் சிஸ்டம் நான் சொன்னேன் இல்லையா, டிசைன் சிஸ்டம் பாருங்கள், ஆர்க் ப்ரௌசர், ஆர்டிஸ்டிக், இப்போ ஒவ்வொன்றுக்கும் வச்சுருக்கிறாங்க. பைனான்ஸ், இந்த மாதிரி ஒவ்வொரு இதெல்லாம் BMW, நிறைய டிசைன் சிஸ்டம். அப்போ 72 டிசைன் சிஸ்டம்டாலே உங்களுக்கு பார்த்தா தெரியும் இப்போ எவ்வளோ விஷயங்கள் இருக்குது அதில்ன்ட்டு. சரியா? அது மாதிரி இமேஜ் டெம்ப்ளேட்ஸ் பாருங்கள், GPT-2 இமேஜ் டெம்ப்ளேட்ஸ் இருக்குது இவங்களோட. இப்போ இதை வச்சு உங்களுக்கு நான் சொன்னேன் GPT-2 உங்களுக்கு பெய்ட் வெர்ஷன் இருந்துச்சுன்னு சொன்னால் அதோட கனெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு GPT-2வோட அந்த இமேஜ் டெம்ப்ளேட்டை உங்களுக்கு யூஸ் பண்ணலாம். சரியா? அதே மாதிரி பாருங்கள், இது எல்லாமே பொதுவாக GPT-2 தான் கூட யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. நேனோ பனானாவும் இருக்குன்னு நான் நினைக்கிறேன், நான் செக் பண்ணல. சரி, இப்போ அதே மாதிரி வீடியோ டெம்ப்ளேட்ஸ் இருக்குது பாருங்கள். ஏஜெண்ட் இந்த ஒவ்வொரு இதழ்கிட்ட வீடியோ டெம்ப்ளேட்ஸ் இருக்குது க்ரியேட் பண்ணக்கூடியது. சரியா? இதெல்லாம் இந்த டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஓப்பன் டிசைன்லேருந்தே உங்களோட அந்த டிசைனை க்ரியேட் பண்ணலாம். அது என்ன வகையான டிசைனாகவும் இருக்கலாம். சரியா? இங்கே பாருங்கள், இந்த சைடுக்கு நீங்கள் போனீங்கன்னா ப்ரோட்டோடைப், லைஃப் ஆர்டிஃபெக்ட், சைட் டெக், இந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருக்கிறாங்க. நாங்கள் இப்போ இதில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா இமேஜும் இருக்கும் பாருங்கள், இமேஜின் இருக்குது. இப்போ இது இமேஜில் போனாலே இங்கே பாருங்கள் என்ன மாடலில் நாங்கள் யூஸ் பண்ணுறோன்ட்டு எங்களுக்கு கொடுக்கலாம். சாட் GPT-2வா அல்லது க்ராக் இமேஜா, நெனோ பனானா 2வா, என்ன சைஸ், இதெல்லாம் கொடுத்துட்டு எங்களுக்கு ப்ராம்ப்டை வந்து இந்த க்ரியேட் கொடுத்ததுக்கு அப்புறம் வர்ற ப்ராம்ப்ட் கொடுக்குற இடத்துல எங்களுக்கு ப்ராம்ப்டை கொடுத்துக்கொள்ளலாம். வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நாங்கள் சாம்பிளுக்கு எங்களுக்கு வேண்டாம் ஒன்றை செஞ்சு பார்க்கலாம். இப்போ என்கிட்ட வந்து GPT-2 என்ற பெய்ட் வெர்ஷன் இல்லை. அதே மாதிரி நெனோ பனானா என்கிட்ட இருக்கிற வெர்ஷன் நான் வந்து இந்த கூகுள் பெய்ட் வெர்ஷன் இருக்குது. பட் அது டிரெக்டாக எனக்கு யூஸ் பண்ண முடியாது இதில். சரியா? இப்போ இந்த செட்டிங்ஸுக்கு நாங்கள் போனோம்னு சொன்னால், சரியா, செட்டிங்ஸுக்கு போனோன்றால் இதில் பாருங்கள், லோக்கல் CIயில் நான் ஜெமினாயை கனெக்ட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காகவே அது ஜெமினாய் இருக்கிறதுனால ஜெமினாயை காட்டுது. இதை எப்படி இந்த CLI மாடலில் இன்ஸ்டால் பண்ணுறன்றதை நான் காட்டுறேன். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு API ப்ரொவைடர் பாருங்க, பிரிங் யூ ஓன் API ப்ரொவைடர் இதில் இருக்குது பாருங்கள், ஓன் கீன்ட்டு. உங்களுக்கு OpenAI கீ இதில் வந்து சூஸ் பண்ணலாம் பாருங்கள். டீப்சீக்கா, மின்மேக்ஸா, இல்லை உங்களுக்கு என்ன தேவையோ அதில் இதை வந்து ஆட் பண்ணலாம். அது மாதிரி என்த்ரோபிக் இருந்தாக்கா என்த்ரோபிக் க்ளோட் கொண்டு அதில் ஆட் பண்ணலாம். அசோர்டு இருக்குது, கூகுள்டு இருக்குது, ஒல்லாமாட இருக்குது. இந்த மாதிரி எங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் கொண்டு எங்களுக்கு இது பண்ணலாம். இங்கே பாருங்கள், இதில் போனால் ஒல்லாமா க்ளவுடுக்கு போனால் அதை கொண்டு எங்களுக்கு அதில் API கொண்டு ஆட் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி எங்களுக்கு லோக்கலில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிற இதை யூஸ் பண்ணலாம். பாருங்கள், அது இல்லாமல் நான் இப்போ சூஸ் பண்ணப்பட்டிருக்கிறது இல்லாமல் இன்னும் எத்தனை இருக்குதுன்னு பாருங்கள், இன்னும் நிறைய இருக்குது இல்லையா? இந்த மாதிரி அதே மாதிரி மீடியா ப்ரொவைடர்ஸ்க்கு போனீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு இங்கே இதில் கன்ஃபிகர் பண்ணிக்கொள்ளலாம். உதாரணத்துக்கு நேனோ பனானா, OpenAI இதெல்லாம் வந்து கன்ஃபிகர் பண்ணிக்கொள்ளலாம். இதில் கன்ஃபிகர் பண்ணிவிட்டு எங்களுக்கு டிசைனில் க்ரியேட் பண்ணலாம். நாங்கள் இப்போ ஒரு சாம்பிள் டிசைன் ஒன்று எப்படி க்ரியேட் பண்ணி பார்ப்போம். அதுக்கு முந்தி ஜெமினாயோட CLIயை எப்படி எங்களோட லோக்கல் கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து ஜெமினாயோட கூகுளோட ஜெமினாய் பேஜில் இருக்கிறேன்னா
அதிலே நான் வந்து ஜெமினைட்டே கேட்குறேன் எப்படி வந்து CLI-யை டெஸ்க்டாப்பில் இன்ஸ்டால் பண்ணுறது, மேக்கில் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு நான் கேட்டிருக்கிறேன். நீங்கள் இதே கேள்வியை நீங்கள் விண்டோஸில் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறேன்னு கேட்கலாம். இதுக்கு நீங்கள் வந்து பெய்ட் வெர்ஷன் இருக்க வேண்டிய எந்த தேவையும் இல்லை. நீங்கள் வந்து சாதாரணமாக கேட்கலாம். ChatGPT கூட கேட்கலாம் நீங்கள். சரியா? அப்போ பாருங்கள், இந்த அதில் ப்ரூ யூஸ் பண்ணி ஹோம் ப்ரூன்னு சொல்லி ஒரு டூல் ஒன்று இருக்குது. அதை யூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணலாம். அப்படி இல்லைண்டா NPM நோட் இருந்துச்சின்னு சொன்னோட மேக்கில் அல்லது விண்டோஸில் அதை வச்சு இன்ஸ்டால் பண்ணலாம். நான் நோடை வச்சு தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறேன். அப்படி இல்லாட்டி உங்களுக்கு டிரெக்டாக மேக் போர்ட்ஸ்ன்ற டூலை யூஸ் பண்ணி உங்களுக்கு சூடோ இதை அடித்து இந்த கமாண்ட் அடித்து இன்ஸ்டால் பண்ணலாம். அது இல்லாமல் பாருங்கள் NPX அதுவும் நோட் டூல் ஒன்று தான். இந்த மாதிரி எங்களுக்கு தேவையான எங்களுக்கு விருப்பமான முறையில் எங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளலாம். நான் NPM எனக்கு ஆல்ரெடி இந்த மேக் கம்ப்யூட்டரில் இருக்கிறதுனால NPM யூஸ் பண்ணி நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறேன். ஓகே, இந்த கமாண்டை அப்போ இதை காப்பி பண்ணி நீங்கள் டெர்மினலில் நீங்கள் பேஸ்ட் பண்ணினீங்கன்னு சொன்னாலே அது இன்ஸ்டால் ஆகிரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு மேற்கொண்டு மற்ற வேலையில் செய்யலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ திரும்பவும் நாங்கள் ஓப்பன் டிசைனுக்கு வந்திருக்கிறோம். இப்போ இந்த ஓப்பன் டிசைனில் ஏற்கனவே யூஸ் பண்ண அந்த CLI-யை ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ண CLI-யை நாங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இங்கே பாருங்கள், நான் செட்டிங்ஸுக்கு போகிறேன். இங்கே பாருங்கள், ஆல்ரெடி அது இருக்குது. நான் ஆல்ரெடி சூஸ் பண்ணிட்டேன். அப்போ ஆல் சேஞ்சஸ் சேவ்டுன்னு வரும். ஓகே, நாங்கள் க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ அந்த ஜெமினாய் என்ஜினை வச்சு தான் இது வந்து வேலை செய்ய போகுது. சரியா? ஓகே, இப்போ நாங்கள் வந்து என்ன இந்த இதில் வந்து ப்ரோட்டோடைப் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன்டா அல்லது என்ன நாங்கள் க்ரியேட் பண்ணுறோமோ அதுக்கு ஒரு பேரண்ட் வந்து ப்ரொஜெக்ட்டுக்கான பேரண்ட் கொடுத்தோம். ஓகே, ப்ரோட்டோடைப்னு வச்சுக்கொள்வோம். ப்ரோட்டோடைப் பாருங்கள், இந்த டிசைன் சிஸ்டம் நான் சொன்னேன் இல்லையா, அது இதில் போய்ட்டு எங்களுக்கு சூஸ் பண்ணிக்கொள்ளலாம். எங்களுக்கு நியூட்ரல் மாடர்ன்ன்றது தான் அது டிஃபால்ட்டாக இருக்குது. உங்களுக்கு தேவையான வேண்டியது ஒன்று உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ நான் வந்து சொல்லுவேன் BMW அல்லது ஃபெராரியோட கலர் ஸ்கீமை கொண்டு வரணும், அந்த ஸ்டைலை கொண்டு வரணும்டா எனக்கு அதை கொடுக்கலாம். அல்லது டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டைல், அதாவது ப்ரூட்டலிசம், கலர்ஃபுல், ட்ராமேட்டிக், எனர்ஜெட்டிக், இந்த மாதிரியான விஷயங்கள் கூட இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு எனர்ஜெட்டிக்ன்றதை நான் கொடுத்துட்டு நான் க்ரியேட் பண்ணுறேன். ப்ராஜெக்ட்டுக்கு பேர் ஒன்று கொடுக்குறேன்னு வந்து டெமோன்ட்டு நான் கொடுத்துக்கொள்கிறேன். இதில் வந்து க்ரியேட் பண்ணுறேன் நான். சரியா? இப்போ பாருங்கள், இதில் இந்த இடத்துல நாங்கள் வந்து கமாண்டை ப்ராம்ப்டாக கொடுக்க போகிறோம். இதில் நாங்கள் எங்களுக்கு தேவையான ப்ராம்ப்டாக கொடுத்தோன்னே அது வந்து எடுத்து இங்கே எங்களுக்கு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி காட்டும். ஓகே, நான் கொடுக்குறேன். ஓகே, ஒரு மாடர்ன் சாஸ் வெப்சைட் உண்டு, ஒரு இன்வாய்ஸிங் சிஸ்டத்துக்கான ஆப் உண்டு நான் க்ரியேட் பண்ணுறதுக்கு சொல்லியிருக்கிறேன். பார்ப்பேன் எப்படின்ட்டு. ஓகே, இப்போ அது ஒர்க் பண்ணுது. ரொம்ப நேரம் ஆகிடுச்சின்னு சொன்னால் நான் வந்து இதை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிவிட்டு போகிறேன். பாருங்கள், இங்கே இனிஷியலைசிங் Gemini 3 ஃப்ளாஷ் ப்ரிவியூ. இப்போ அந்த என்ஜின் தான் வேலை செய்யுது. பாருங்கள், ஓப்பன் டிசைன்லேயும் க்ளவுட் டிசைனில் எப்படி வருமோ அதே மாதிரியான ப்ராம்ப்ட் தான் இங்கே வந்திருக்கு. பாருங்கள், ஸ்கோப் ஆஃப் த லேண்டிங் பேஜ் என்ன மாதிரியான உங்களோட ஸ்கோப், சிங்கிள் லாங் ஃபார்ம் லேண்டிங் பேஜ் வேணுமா அல்லது 2-3 சப் பேஜஸோடு சேர்த்து வேணுமா, என்ன மாதிரின்னு கேட்குது. ஓகே, நான் கொடுப்போம் வந்து லேண்டிங் பேஜ் வித் 2-3 ஃபீச்சர் சப் பேஜஸ் அப்படின்னு கொடுப்போம். ப்ரைமரி சர்ஃபேஸ் டெஸ்க்டாப்பாக எங்கன்னு கேட்டிருக்குது. நான் சொல்லுவோம் வந்து ரெஸ்பான்சிவ், எல்லாத்துக்கும் தேவையான மாதிரின்னு கொடுப்போம். ஓகே, ஹூ இஸ் திஸ் ஃபோர், பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கு அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் நான். ஓகே, சரி. விஷுவல் டோன் என்ன, மாடர்ன், மினிமல், எப்படி என்ன மாதிரின்னு கேட்டிருக்குது. லக்ஸரி, ப்ளேஃபுல்லாக இருக்கணுமா, என்ன மாதிரின்ட்டு. அப்போ நான் இங்கே கொடுப்போம் வந்து மாடர்ன் மினிமல்ன்றது நான் இங்கே கொடுக்குறேன் நான். ஓகே, பிராண்ட் கான்டெக்ஸ்ட் என்னன்னு கேட்குது. பிக் எ டிரெக்ஷன் ஃபார் மீன்ட்டு நான் கொடுக்குறேன். என்னென்னு சொன்னால் நாங்கள் ஒரு பிராண்டும் கொடுக்கல, எங்களுக்கு கொடுக்கலாம். பிராண்ட் ஃபைல்ஸ் எல்லாத்தையும் எங்களுக்கு வந்து வச்சு அதையும் எங்களுக்கு யூஸ் பண்ண சொல்லலாம். இல்லை இதில் அப்லோட் பண்ணலாம் டிரெக்டாக. இந்த அட்டாச் பட்டன் இருக்குது இல்லையா, இதில் எங்களுக்கு அப்லோட் பண்ணி அதை யூஸ் பண்ண சொல்லலாம். பர்பஸ் ஆஃப் திஸ் டியூட்டோரியல் நான் வந்து சிம்பிளாக அதை வச்சுக்கொள்கிறேன். சரியா? மஸ்ட் ஹேவ் செக்ஷன்ஸ், என்னென்ன செக்ஷன்ஸ் இருக்கேன்னு கேட்குது. நான் கொடுப்பேன், எல்லாத்தையும் கொடுப்போம். CTA, ஃபீச்சர் கிரிட் ஒன்று இருக்கணும், லைவ் இன்வாய்ஸிங் ப்ரிவியூ ஒன்று இருக்கணும், ப்ரைஸிங் டேபிள் ஒன்று இருக்கணும், டெஸ்டிமோனியல் ஒன்று இருக்கணும், இன்டெக்ரேஷன் லோகோ ஒன்று இருக்கணும். அவ்வளோதான், எல்லாத்தையும் கொடுத்தாச்சு. ஆன்சர்ஸை நான் சென்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ அது திரும்ப ஒர்க் பண்ணுது. ஓகே, வெரி இன்ட்ரெஸ்டிங். எங்கள்கிட்ட Gemini, அதாவது அந்த அக்கௌண்ட்டை தான் அது யூஸ் பண்ண போகுது. Gemini அக்கௌண்ட் வந்து எப்போயுமே நீங்கள் Gemini CLI நாங்கள் இன்ஸ்டால் பண்ணின உடனே அது வந்து எந்த Gemini, அதாவது அவங்களோட கூகுள் அக்கௌண்ட்டை க்ரெடென்ஷியல்ஸை கேட்கும். அதை நாங்கள் கொடுத்து நாங்கள் லொக் ஆகிக்கொள்ளணும். லொக் ஆகினது பிறகு அது ஆட்டோமேட்டிக்காக உள்ளுக்கும் அது அந்த அக்கௌண்ட்டை யூஸ் பண்ண தொடங்கிடும். ஓகே, இப்போ வந்து பாருங்கள், ஸ்டைல் கேட்குது திரும்ப.
என்ன மாதிரி மாடர்ன் மினிமல் இது பிக் விஷுவல் டிரெக்ஷன் என்ன மாதிரி போகிறோன்ட்டு கேட்குது. அப்போ எங்களுக்கு சூஸ் பண்ணலாம். இது வந்து ஒரு ஃபைனான்ஷியல்ஸாக அந்த விஷயமாக இருக்கிறதுனால நான் ப்ளூ கலரை நான் சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணிவிட்டு நான் ஆன்சர்ஸை அனுப்புகிறேன். நான் இப்போ இது ஒர்க் பண்ணுது பாருங்கள். இங்கே ஒர்க் பண்ணிவிட்டு போக்குள்ள இங்கெல்லாம் ஃபைல்ஸ் க்ரியேட் ஆகி கொண்டு வரது விளங்கும் எங்களுக்கு. இப்போ இதில் க்ரியேட் பண்ணப்படுற டிசைனை எங்களுக்கு வந்து ஸ்டில் நாங்கள் வந்து அது ஒரு டிராஃப்ட் வெர்ஷனாக எடுத்துகிட்டு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக தான் நாங்கள் எடுத்துக்கொள்வோம். இதை வந்து ஃபைனல் டிசைனாக எடுத்து இதை ஃபைனல் வெப்சைட்டாக எடுத்து அப்படியே நாங்கள் வந்து டிப்ளாய் பண்ண மாட்டோம். இதை வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக எடுத்து இதிலிருந்து தான் நாங்கள் வந்து எங்களோட வேலையில் செய்கிறதுக்காக யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி ஒரு இன்ஸ்பிரேஷனாக அந்த மாதிரி ஒரு கைடட் டிரெக்ஷனாக நாங்கள் வந்து இந்த மாதிரி டூல்களை யூஸ் பண்ணணும். இப்போவுக்கு ஏஐ அப்படி தான் யூஸ் பண்ணலான்றது என்னோடய அபிப்பிராயம். நிறைய எக்ஸ்பர்ட் டிசைனர்ஸ்களுக்கும் அந்த மாதிரியான அபிப்பிராயம் தான் இருக்குது. இன் ஃப்யூச்சர் சொல்ல இல்லாத எங்களுக்கு எப்படி வரும்ட்டு மாறலாம், நிலைமையில் மாறலாம். பார்ப்போம், பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதை இப்போ டிசைன் வந்து இது கம்ப்ளீட் ஆகினதுக்கு போகிறோம். இப்போ இது ஒர்க்கிங், இது வந்து கம்ப்ளீட் ஆகினதுக்கு போகிறோம். நான் திரும்ப வரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் டிசைன் முடிஞ்சிருச்சு. டன். 2 minutes 57 seconds தான் எடுத்திருக்குது. பாருங்கள், ஒரு இன்வாய்ஸிங் வெப்சைட் ஒன்றை க்ரியேட் பண்ணிக்கு, லேண்டிங் பேஜ் ஒன்றை. இதை நாங்கள் இது ப்ரிவியூ விண்டோவில் இருக்குது. எங்களுக்கு டவுன்லோட் பண்ணி எடுக்கலாம். பாருங்கள், இதில் ஷேரில் போயிட்டு எங்களுக்கு எக்ஸ்போர்ட் ஆஸ் டவுன்லோட் ஆஸ் ஜிப்புன்னு இருக்குது. ஜிப் அப்படி டவுன்லோட் பண்ணி எங்களுக்கு எடுக்கலாம். ஸ்டாண்டலோன் HTML எடுக்கலாம். டெம்ப்ளேட்டாக எங்களுக்கு சேவ் பண்ணலாம். டிப்ளாய் டு வேர்சல் கூட இருக்குது. எங்களுக்கு டிப்ளாய் கூட பண்ணலாம். சரியா? ஆனால் நாங்கள் டிப்ளாய் பண்ணுற அளவுக்கு போக மாட்டோம். நான் உங்களுக்கு காட்டுறேன் இதை. சரியா? பாருங்கள், இன்வாய்ஸிங் தட் லுக் லைக் யுவர் பிராண்ட். இப்போ இதெல்லாம் வந்து அந்த நாங்கள் கொடுத்த மினிமல் டிசைனுன்றதுனால இது வந்து வெறும் இந்த கலர்ஸில் மட்டும் தான் யூஸ் பண்ணிருக்குது. பெரிய கலர்கள் ஒன்றுமே யூஸ் பண்ணலை. பார்ப்போம், எங்களுக்கு இதில் கலரில் போட சொல்லலுமான்னு பார்ப்போம். இப்போ நான் அதில் கொடுத்துட்டேன் வந்து இப்படி தான் வைப்ரண்ட் ப்ளூ கலர் உண்டா நீ வந்து எக்ஸன் கலராக யூஸ் பண்ணி செய்யிட்டு. அப்போ எக்ஸன் கலர்ண்டா பட்டன் மாதிரியான எலிமெண்ட்டுகளுக்கு, இந்த மாதிரி எலிமெண்ட்டுகளுக்கு எக்ஸன் கலரை யூஸ் பண்ணணும். ஓகே, எப்படி டிரெக்ஷனில் போகுதுன்ட்டு நாங்கள் பார்ப்போம். உங்களோட சேர்ந்து நானும் பார்க்குறேன். இது உண்மையில் நான் இது செஞ்சு பார்க்கல, உங்களோட சேர்ந்து நானும் பார்க்குறேன். எனக்கே எப்படி வர போகுதுன்ட்டு எனக்கே தெரியாது. பார்ப்பேன் எப்படி வருதுன்ட்டு. ஒர்க்கிங்ட்டு வருது இன்னும். ஓகே, பாருங்கள், ஒரு எக்ஸலண்ட் டிசைன், வெரி சிம்பிள் மினிமலிஸ்ட் டிசைன் உண்ட வெறும் ஒரு நிமிஷம் 12 செகண்டில் க்ரியேட் பண்ணிருக்குது. பாருங்கள், இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த வைப்ரண்ட் ப்ளூ கலரை யூஸ் பண்ணிருக்குது. நான் கொடுத்த எனக்கு தேவையான மாதிரி இதை சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம். இன்னும் பாருங்கள், இது ஒரு வெரி ப்ரொஃபஷ்னல் சைட். ரொம்ப அழகாக வந்திருக்குது. கால் டு ஆக்ஷன் இருக்குது, ஃபூட்டர் இருக்குது. ஒரு ப்ரொஃபஷ்னலான சைட்டுக்கு தேவையான எல்லா அம்சமும் இதில் இருக்குது. பார்த்தீங்களா? ஓகே, நான் நினைக்கிறேன் இது இந்த டியூட்டோரியலுக்கு இது போதும்ட்டு. இன்னும் நிறைய விஷயங்களை நாங்கள் இதில் ட்ரை பண்ணுவோம். இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் அகப்படும் போது நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் ஒரு வீடியோ போட்டு உங்களுக்கும் நான் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த மாதிரியான டிப்ஸு அல்லது டியூட்டோரியல்ஸ் அல்லது இந்த மாதிரி இன்ட்ரடக்ஷன் உங்களுக்கு பிடிக்குமா இருந்துச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக எங்கள் ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இதை யூடியூப்பில் பார்க்குறதா இருந்தால் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதே நேரத்தில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. ஷேர் பண்ணுறது, லைக் பண்ணுறதுலாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது வந்து எங்களுக்கு பெரிய ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். அதே நேரத்தில் இந்த சோஷியல் மீடியாவோட அல்கோரிதம் ஒர்க் பண்ணுறதுக்கு அது ரொம்ப தேவையான ஒரு விஷயம். கமெண்ட்ஸில் உங்களோட கேள்வியில் இருந்தால் தெரிவிங்க, இல்லை அது உங்களோட இன்ட்ரெஸ்ட்டில் இருந்தால் சொல்லுங்கள். இன்னும் நான் இது மாதிரியான டியூட்டோரியல் க்ரியேட் பண்ணுறதுக்கு அல்லது இன்ட்ரடக்ஷனல் க்ரியேட் பண்ணுறதுக்கு. ஓகே, இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் சந்திக்கிறேன். See you, bye.